பிக் பாஸ் சீசன் 9 டே 57 57வது நாள் நடந்த நிகழ்ச்சியினுடைய ஹைலைட்ஸ் வந்து பார்க்கலாம். என்ன தான் குரூப்பிசம் இல்லை, கப்புள் கேம் ஆடலைன்னு சொன்னால் கூட இன்றைக்கும் நம்ம குரூப்பிசம் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. கப்புள் கேம்ஸ் வந்துட்டு ஆடிட்டு தான் இருக்கிறாங்க. முக்கியமாக வந்து இந்த கப்புள் கேம்ஸ்னு பார்க்குறப்போ வந்து உள்ளே ஆடுற கப்புள் வந்துட்டு சாண்ட்ராவும் பிரிஜனும் வந்துட்டு நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா பிரிஜன் வந்து அமீதையும் கமரும் வந்துட்டு நாமினேட் பண்ணுவார். அதே மாதிரி வந்து சாண்ட்ராவும் அமீதையும் கமரும் நாமினேட் பண்ணுவாங்க. இது கப்புள் கேம் இல்லாமல் வேறு என்ன கேமுங்க? அதே மாதிரி வந்து குரூப்பிசம் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பாரு வந்து மறைமுகமாக வந்துட்டு இவங்க சாண்ட்ரா குரூப்பில் இருக்கிறாங்கன்றது வந்துட்டு கிளியராக வந்து நாமினேஷனில் தெரியுதுங்க. இது வந்து க்ளோஸ் டு நாமினேஷன், அதனால் நமக்கு அவங்களுக்கு தெரியாது, நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாரு வந்து அமீதை நாமினேட் பண்ணுவாங்க, சாண்ட்ராவும் வந்து அமீதை நாமினேட் பண்ணுவாங்க, பிரிஜினும் வந்து அமீதை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா கமருதீனை வந்துட்டு திவ்யா வந்து நாமினேட் பண்ணுவாங்க, அதே கமருதீனை வந்துட்டு சாண்ட்ரா வந்து நாமினேட் பண்ணுவாங்க. இதில் வந்து திவ்யாவும் சாண்ட்ராவும் வந்துட்டு திவ்யா கொஞ்சம் உஷாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி நம்ம ஏற்கனவே வந்து நாமினேஷனை வந்து திவாகரும் பார்வதியும் பண்ணியிருக்கிறாங்க, பழைய எபிசோடில் நம்ம வந்து கிளியராக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, திவாகர் வந்துட்டு 2 பேர் நாமினேட் பண்ணுறப்போ ஒரு வெளியால் சொல்லுவார், ஒரு காமன் புள்ளியை சொல்லுவார். பார்வதி நாமினேட் பண்ணுறப்போ அந்த ஒரு காமன் புள்ளியை சொல்லுவாங்க, அவங்க வேறு ஒரு வெளியால் சொல்லுவாங்க. ஸோ தட் பார்க்குறவங்களுக்கு வந்து கேட்குறவங்களுக்கு சந்தேகம் வராதபடி இருக்கிறதுக்காக. ஸோ சேம் ஸ்ட்ராட்டஜி வெளியே இருந்து பார்த்துட்டு வந்திருக்க, நல்லா அனலைஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய திவ்யாவும் சாண்ட்ராவும் உட்கார்ந்து பேசி பியூட்டிஃபுல்லாக வந்து இவங்க 2 பேருக்கு காமனாக வந்து அவங்க சொல்கிறது வந்து கமரு வந்து சொல்லுவாங்க. அதே நேரம் வந்து அவங்க வந்துட்டு இன்னொரு ஆளை வந்து மாற்றுறாங்க. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் நாமினேஷனில். ஸோ குரூப்பிசமும் கண்டினியூ ஆகுதுங்க, கப்புள் கேமும் கண்டினியூ ஆகுது. பார்வதி வந்து குரூப்பில் இல்லைன்னு சொன்னாலும் பார்வதி வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறாங்க. சரி, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே வந்து போகலாங்க. நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் வந்து விக்ரம் ரம்யா இருக்கிறாங்க. ரம்யா கட்டுப்பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. காசு இருக்கிறப்போ நிம்மதி இல்லை, நிம்மதி இருக்கிற காசு இல்லாதப்போ வந்து எனக்கு நிம்மதி இருந்தது, இப்போ காசு இருக்குதே ஆனால் அது இல்லைன்ற மாதிரி வந்து அழுகிறாங்க. அதுக்கு வந்து விக்ரம் வந்து ரம்யா வந்து தட்டி கொடுக்குறாங்க. ஒன்லி இது வந்து ஃபீட்பேக் தான், நீ வந்து தலைப்போட்டியில் ஜெயிச்சு காட்டு அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணுறாங்க. அந்த மோட்டிவேஷன் பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரியுது, ஆனால் அந்த மோட்டிவேஷன் சாதாரண மோட்டிவேஷன் இல்லைங்க. பெண்களுக்கு வந்துட்டு பயங்கரமான மோட்டிவேஷன். நம்புங்க, ரம்யா வந்து வீட்டு தலையாக வந்து போட்டியில் ஜெயிச்சு காட்டிடுறாங்க. ஸோ ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஒரு உமனுக்கு எந்த அளவுக்கு வந்து சாதிக்க தோணுன்றது வந்து இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் வந்து நைட்டு 1:30 மணிக்கு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் ஆதிரை எஃப்ஜே வந்து போய் பேசுகிறாங்க. பேசுகிறப்போ வந்து ஆதிரை வந்துட்டு எஃப்ஜே பேசுகிறதுக்கெலாம் வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அதாவது எனக்கு எல்லாம் தெரியும், நீ இன்னும் என்ன கிணச்சி மாதிரி நினச்சி பேசிகிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. எஃப்ஜே வந்து பயங்கரமாக பல பிட்டுலாம் போட்டு பார்க்குறாரு. அப்புறம் அதில் ஒரு நாள் பிட்டு வந்து எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது அப்படி இப்படின்றாங்க. ஆனால் வந்து ஆதரை வந்து ரொம்ப அந்த விஷயத்துலலாம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறாங்க. பேசுகிறதுக்கெலாம் சிரிப்பை பதிலாக கொடுத்துட்டு கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா, உன் கேமுக்கு வந்து என்னை யூஸ் படுத்திட்ட அப்படின்ற மாதிரி வந்து ஆதரை வந்துட்டு அதுக்கு வந்து பதில் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எஃப்ஜே என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி கிடையாது, ஃபீலிங்ஸ் வந்து உனக்கு க்ரியேட் ஆச்சு, அதனால தான் நீ வந்து என்ன வந்துட்டு டிபெண்ட் பண்ண, நீ என்னை டிபெண்ட் பண்ணாத அப்படின்னு நான் சொல்லி நீ வந்து கேட்கல அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு ஆதரை ரொம்ப கிளியராக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நல்லா தான் உங்கள்கிட்ட செட் ஆச்சு, ஆனால் இப்போ நீ சொல்கிறது எல்லாமே வந்து நான் வெளியே போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன், நான் தெளிவாகவே பார்த்துட்டேன்னு அவங்க சொல்கிறது வெளியே போய் நடந்ததை பார்த்துட்டதை வந்து மீன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் என்ன நீ பைத்தியக்கார மாதிரியே நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு ஆதரை அந்த இடத்த விட்டு நகர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வியானா வந்து கேமராவை பார்த்துட்டு வந்து பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா வியானாவுக்கு என்னென்னா ஆதரை வந்து வர்றது போகிறது பேசுகிறது எல்லாம் வந்து நம்ம சிக்கிட்டோமா எஃப்ஜே கிட்டன்ற மாதிரி எனக்கு ஹெவியாக இருக்கிறது, எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குதுன்னு சொல்கிறப்போ வந்து அந்த இடத்துல வந்து சாண்ட்ரா வராங்க. சாண்ட்ரா வந்து வியானா கிட்ட வந்து பேசுகிறப்போ வந்துட்டு வியானா வந்துட்டு இந்த குழப்பத்தை சொல்கிறப்போ வந்து சாண்ட்ரா வந்து ஒரு தெளிவான பதில் கொடுக்குறாங்க. அது என்ன தெளிவான பதில் அப்படின்னா, வியானாவுக்கு ஆதிரை எதுக்கு வெளியே போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. வியானா பேசாமல் இருக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. ஆதிரை எதுக்காக வெளியே போனாங்க அதை கண்டுபிடிச்சா
அதுதான் உனக்கு நான் கொடுக்குற ஆன்சர் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சாண்ட்ரா வந்து வியானாவினுடைய குழப்பத்துக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்வும் வந்துட்டு வியானா வந்து பேசுகிறாங்க. பேசுகிறப்போ வந்து எஃப்ஜே வந்து பற்றி பேசுகிறப்போ தலைவேலையை வந்துட்டு அவன் பார்க்கவே இல்லை. எஃப்ஜே, நீ வந்து அவனோட போய் சுற்றிட்டுருக்கிற, கொஞ்சம் நீ உன் கேம் ஆனா நல்லா இருக்குன்ற மாதிரி வந்து பார்வதி வந்து நம்ம வியானாவுக்கு வந்துட்டு எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கு நடுவில் வந்து விக்ரமும் சுபிக்ஷா வந்து பேசுகிறாங்க. அப்போ எப்போ பார்த்தாலும் சுபிக்ஷா வந்துட்டு விக்ரம் வந்து கேட்குறாரு, நீ எப்போ பார்த்தாலும் வந்து மீனவர்களை பற்றி பேசுகிற, நீ என்ன சொல்ல விரும்புகிற தெளிவாக சொல்லு அப்படின்றாரு. இல்லை, மீனவர்களை பற்றி எல்லோரும் குறைச்சி இடம் போடுறாங்க, நான் அதனால் ஒரு கௌரவமாக இருக்கட்டும் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்ப அவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ வந்து இந்த மாதிரி பேசுகிறதுனால ஒரு கம்யூனிட்டி பின்னால் நீ ஒளிஞ்சிருக்கிற, நீ யாருன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, நீ இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நீ ஒரு மீனவ பொண்ணு மாதிரியே தான் ஜனங்க வந்து பார்ப்பாங்க, நீ வந்து ஒரு காமன் இதில் வந்து ஃபைட் பண்ணால் தான் நீ முன்னேற முடியும்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து மோட்டிவேஷன் வந்து பண்ணுறாரு. ஸோ விக்ரம் வந்து வெரி குட் மோட்டிவேட்டர்ன்றது வந்துட்டு கிளியராகவே தெரியுது. பிகினிங்கில் ரம்யா பண்ணார், அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்துட்டு சுபிக்ஷாவை வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து கேப்டன் போட்டி நடக்குது. வீட்டு தலை போட்டியில் வந்துட்டு பிரஜின், ரம்யா, அப்புறம் வைல்டு கார்டு கண்டஸ்டாக வந்திருக்கிற ஆதிரையை பிக் பாஸ் சூஸ் பண்ணுறாரு. இதுக்கு வந்து குறி வச்சா தப்பாதுன்ற மாதிரி வந்து வரிசையாக டைல்ஸ் வச்சுருக்கு, அதை தள்ளி விடணும். அது பிகினிங்கில் இருக்கக்கூடிய பால் வந்து கீழே வந்து பெட்டியில் போய் விழணும். பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு இதில் மற்ற 2 பேர் வந்து தடுமாறுறாங்க. அதாவது பிரஜினும் வந்து ஆதிரையும் வந்து சுத்தமாக தடுமாறுறாங்க. ஒரு தடவையும் வந்து தடுமாற்றம் இல்லாமல் 3 தடவையும் கிளியராக பாலை வந்து பாக்ஸில் விழ வச்சது வந்து அங்கே வந்து ரம்யா தான். ஸோ ரம்யா வந்து போட்டியில் ஜெயிச்சு வீட்டு தலை அந்த கேப்டன்ஷிப் வந்து வாங்குகிறாங்க. உண்மையிலே வந்து ரம்யா வந்து டு பி அப்ரிஷியேட்டட். அதாவது எழுத தெரியாது, படிக்க தெரியாது, அதே நேரம் வந்து அவங்க கர்நாடகா மைசூரில் இருந்துருக்கிறவங்க, லாங்குவேஜ் ஒரு பேரியர் இருந்தது, வயிற்று பிழைப்புக்காக வந்து லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிட்டவங்க. பட் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து சிம்பதியை கிரியேட் பண்ணுறாங்க, அழுது அது ஒன்று மட்டும் அவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா தட் இஸ் ஓகே. அதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. ரம்யா ஆதிரை தவிர மற்றவங்க வந்து நாமினேஷன் ப்ராசஸில் இருக்கிறாங்க. இந்த நாமினேஷன் ப்ராசஸில் வந்துட்டு யார் வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி, அரோரா, வியானா, இந்த 3 பேர் ப்ளஸ் ரம்யா அண்டு வந்து ஆதிரை, இந்த 5 பேர் மட்டும்தான் வந்து நாமினேஷனில், மற்ற எல்லாருமே நாமினேஷனில் வந்துடுறாங்க. இந்த நாமினேஷனை நம்ம ஏற்கனவே வந்து பிகினிங்கில் சொன்ன மாதிரி வந்து பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு பிரிஜினோ, சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி வந்து இன்னமும் வந்து மக்களை முட்டாளாக நினச்சிக்கிட்டு ஒரு குரூப்பிசமாகவும் கப்புள் கேமும் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளே இருக்கிறவங்க மற்றவங்க திருந்தினாலும் வெளியே இருந்து பார்த்துட்டு வந்து நான் வந்து வச்சு செய்ய போகிறேன்னு வந்திருக்கக்கூடிய வசனங்கள், வீராவேசம்லாம் காட்டிய சாண்ட்ரா, பிரிஜினு, திவ்யா இங்கே வந்து 0வாக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் யதார்த்தமான நிதர்சனம். பட் நம்ம வந்து குயிக்காக யார் நாமினேட் பண்ணாங்கன்னு பார்த்தாலுமே நமக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். பாரு வந்து எஃப்ஜியை நாமினேட் பண்ணுறாங்க, தெரிஞ்ச விஷயந்தான். அதே நேரம் வந்து அமிதை நாமினேட் பண்ணுறாங்க. அமிதை வந்து அவங்க வந்து குரூப்பிசம் தான், ஆனால் அதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய மந்த்லி பீரியட்ஸ் இருக்கிறப்போ வந்துட்டு அதை வந்து அவர் வந்து சொல்லி காட்டினார் அப்படின்னு வந்துட்டு அதை வச்சுட்டு ஒரு ப்ளேம் கேம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வினோத் பேசுகிறப்போ வந்து திவ்யா, விக்ரம்னு கிளியாக சொல்கிறாரு. அதில் அவர் திவ்யா சொல்கிறதுக்கு வந்து காரணம் உண்டு, செட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வியானா சொல்கிறப்போ வந்து விக்ரமையும் வினோதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து வினோத் வந்துட்டு போன தடவை வந்து யாரும் நாமினேட் பண்ணலை அப்படின்ற ஒரு யோசனை வந்து வியானாவுக்கு இருக்குது. அதுபோக பிகினிங்லேருந்து வியானாவுக்கும் வினோதுக்கும் ஒத்து வராது. ஸோ அதனால் வியானா வந்து வினோதை வந்துட்டு கிளியராக வந்துட்டு இந்த தடவை நாமினேஷனில் எடுத்துகிட்டு வராங்க அவங்க போடுற அந்த விஷயத்தில். அதுக்கப்புறம் விக்ரம் சொல்கிறப்ப வந்து கிளியராக வந்து விக்ரம் வந்து பிரஜினியும் திவ்யா வந்துட்டு அவர் வந்து ரொம்ப கிளியராக வந்து சொல்கிறாரு. திவ்யா வந்து சொல்கிறப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கமருதீன் அண்ட் வினோதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வினோதுன்னு சொல்கிறது வந்துட்டு வினோத் வந்து கேம் போன தடவை நாமினேஷன் இது 4 தடவை வரல, 4வது தடவையும் தப்பிச்சிடக்கூடாது, அதனால் 3 தடவை வராதனால 4வது தடவை நாமினேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரம் அங்கே வந்து அவங்க வந்து குரூப்பிசத்தில் வந்து மாட்டி அங்கே சாண்ட்ரா சொல்லக்கூடிய பேசி வச்ச மாதிரி வந்து கமருதீனை வந்து அவங்க வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அதுபோக வந்து திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் ஏற்கனவே வந்துட்டு 2 பேரும் சீரியல் ஆக்டராக இருந்திருக்கிறப்போ வந்துட்டு
வெளியே சட்டன் இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கு போல தெரியுது. அதுவும் வந்து உள்ளே இருக்கக்கூடிய வன்மத்துக்கு காரணமாக இருக்குமா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுதான்றதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து கனி வந்து சொல்கிறப்போ வந்துட்டு கனி ரொம்ப கிளியராக வந்து பார்வதியும் வந்து பிரிஜினியும் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க எதுக்கு பார்வதியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த சமையலில் வந்துட்டு அவங்க வந்துட்டு குறை சொன்னது, அவங்க சமைக்க தெரியாமல் முழிச்சது. ஸோ இந்த பாயிண்ட்லாம் வந்துட்டு கனி வந்துட்டு பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாண்ட்ரா சொல்கிறப்போ வந்து அமீதியும் கமரையும் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க வந்து குரூப்பிசத்தையும் காட்டுறாங்க, கப்புள் கேமையும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பிரிஜின்னு சொல்கிறப்போ வந்து அமீதியும் கமரையும் அவர் திருப்பி சொல்கிறாரு. ஆதிரை சொல்கிறப்போ வந்துட்டு ஆதிரை வந்துட்டு தெளிவாக பேசுவாங்கன்னு நினைக்கிறப்போ வந்துட்டு எதிர்பார்த்த மாதிரி வந்து எஃப்ஜே வந்து ஆதிரை வந்து சொல்கிறாங்க. அவர் எஃப்ஜே சொல்கிறப்போ வந்து நம்ம பார்த்த ரீசன்ஸ் தான், கேர்ள்ஸை வந்து யூஸ் படுத்துகிறாரு அப்படின்ற ஒரு கார்டு வந்துட்டு அங்கே வந்து ப்ளே பண்ணி சொல்லுவாங்க. அதே நேரம் வந்து கனியை நாமினேட் பண்ணுவாங்க, ஏன்னா எஃப்ஜேக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஆதிரை வந்துட்டு தெளிவாக இல்லையோ, அதுவும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம், ஆதிரியினுடைய கேம் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து தூங்குறப்போ வந்துட்டு நாய் குறைக்குது. ஸோ வியானாவும் பார்வதியும் வந்துட்டு முதல்ல பார்வதி வந்து பேசாமல் தன் தப்பை ஒத்துக்காமல், பார்வதி எப்பயுமே அப்படி தான், தன் தப்பை சொல்கிறது கிடையாது, மற்றவங்க தப்பை சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம். தூங்குறது வந்து யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி அவங்க பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வியானா வந்து ரம்யாவை போய் ஏஞ்சி போய் நிற்க சொல்கிறாங்க. பார்வதி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் பிடிச்சி சொன்னோடனே பார்வதி ஒரு வழி இல்லாமல் போகிறது வந்து ஒழுங்காக நிற்காமல் அதுக்கு ஒரு பிட்டு ஒன்று போடுறாங்க. அது வீட்டு தலை வாயிலேருந்து சொல்லணும்னு நான் நினச்சேன்னு சொல்லிட்டு, இதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம், ஒரு குரூப்பில் எல்லோரும் முன்னாலேயும் வந்துட்டு கேவலப்படுறத விட கேவலப்படுத்து அவங்க கேவலமாக நினைப்பாங்கன்ற ஒரு எண்ணமே இல்லாமல் அதை ஒரு சமாளிக்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து விஜய் பார்வதிக்கு வந்துட்டு தேவைதானா? பல தடவை பல எபிசோடில் சொன்னாலும் திருந்துறது வந்து அவங்க எப்படி கேட்க, அவங்க உள்ளே இருக்கிறாங்க இல்லையா, வெளியே வந்து பார்த்து திருந்தினா தான் உண்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அரோரா சொல்கிறப்போ வந்து பார்வையும் திவ்யா வந்து சொல்லுவாங்க. அரோரா வந்து பார்வை சொல்கிறதுக்கு நியாயம் இருக்குது, திவ்யாவை சொல்கிறதுக்கு வந்துட்டு திருப்பி இங்கே கவனிங்க, குரூப் கேம் தான். இங்கே அரோராவோட க்ளோஸாக இருக்கிறது யாருங்க, குரூப்பாக இருக்கிறது யாருங்க, கமருதீனை யாரை சொல்கிறாரு, கமருதீன் வந்து திவ்யா சொல்கிறாரு. ஸோ இங்கே அனதர் குரூப் கிளியராக வந்து நாமினேஷன் வந்து குரூப்பிசம் வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ கமருதீன் திவ்யாவை சொல்கிறப்போ அரோராவும் திவ்யாவை சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஆல்ரெடி ஒரு செட் எக்ஸாம்பிள் பண்ணியிருக்காங்களே பார்வதி திவாகரம், அதே மாதிரி வந்துட்டு இவங்களும் உஷாராக வந்துட்டு அரோரா வந்து பார்வை சொல்லுவாங்க, அங்கே கமருதீன் மாற்றி வந்து சாண்ட்ரா வந்து சொல்லுவார். ஸோ இது வந்து பேசி வச்சுட்டு செய்கிறதான்றது வந்துட்டு நமக்கு தெளிவாக புரியுது. அதுக்கப்புறம் அமித் சொல்கிறப்போ வந்து பிரிஜின் அண்ட் திவ்யா பாருங்கள், வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் 2 பேருமே அவர் வந்து கிளியராக சொல்கிறாரு. ரம்யா சொல்கிறப்போ எஃப்ஜே வந்து சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கிட்ட விஷயந்தான். எஃப்ஜேக்கு வந்து அவங்க வந்து பிகினிங்கில் கொஞ்சம் க்ளோஸாக ட்ரை பண்ணலான்னு போகிறப்போ வந்துட்டு எஃப்ஜே வந்து திட்டி விரட்டி விட்டுறாரு. அந்த ஒரு வன்மமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரம்யா வந்து சுபிக்ஷாவை சொல்லுவாங்க. சுபிக்ஷாவுக்கு சொல்கிறப்போ வந்து அவங்க வந்து சொல்கிற ரீசன் வந்துட்டு குறிப்பாக கவனிக்க வேண்டியது, குறிப்பாக வந்து அவங்க அப்பாவை பற்றிட்டு அப்பா புராணம் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நமக்கு இது வரைக்கும் 1 hour எபிசோடில் வந்து எடிட் பண்ணியிருக்கிறதுனால அதை நமக்கு காட்டலை. ஸோ சுபிக்ஷா வந்து கடலை பற்றி, மீனரை பற்றி, அப்பாவை பற்றி இது டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் இது அவ்வளோவா வரல. ஸோ இது வெளியே போய் பார்க்குற சுபிக்ஷா பார்த்தா தான் சுபிக்ஷாவுக்கு வந்துட்டு இது ஒரு எடிட்டட் வெர்ஷன், பேசுகிற எல்லாமே வராதுன்ற உண்மை மீடியாவை பற்றி தெளிவாக வந்து அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் வந்துட்டு கமருதீன் சொல்கிறப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி திவ்யா அண்ட் சாண்ட்ரான்றாரு. அதுக்கப்புறம் சுபிக்ஷா பேசுகிறப்போ வந்துட்டு எஃப்ஜே அண்டு கமருதீன் வந்து சொல்கிறாங்க. சுபிக்ஷா கொஞ்சம் ரீசனபிளாக சொல்கிறாங்க, எஃப்ஜே வந்து அந்த வீட்டு தலை பொறுப்பை சரியாக இது பண்ணலைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கமருதீன் வந்துட்டு கேம் சரியாக ப்ளே பண்ணலன்றதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சபரி சொல்கிறப்போ வந்து பார்வதியும் எஃப்ஜே வந்துட்டு அவர் வந்து கிளியராக சொல்கிறாரு. எஃப்ஜே சொல்கிறப்போ வந்து பார்வதியும் வந்து சாண்ட்ராவும் வந்து சொல்கிறாங்க. எஃப்ஜே வந்து பார்வதியை சொல்கிறது வந்துட்டு நமக்கு கிளியராகவே புரியுது.
பழைய அன்பு கேங்கில் வந்து எஃப்ஜேவும் சபரியும் இருந்தாங்க. ஸோ எஃப்ஜே பார்வை சொல்கிறாங்க, சபரி வந்து பார்வதியை சொல்கிறாங்க, கனி வந்து பார்வதியை சொல்கிறாங்க. இப்போ 3வது குரூப்பு வந்துருச்சா? ஸோ குரூப்பிசம் கிளியராக புரியுதா? அதான் பிகினிங்கில் நம்ம குரூப்பிசம் இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னு நம்ம சொன்னோம். இதெல்லாம் வார கடைசியில் ஒருத்தர் வந்து பேசிட்டு போயிடுறாரு. பட் அவர் பேசுகிறாரா, அவருக்கு டாக் பேக், அதாவது அவருக்கு வாங்கிறதுக்கு சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்கிறாரா, டீம் வந்து சொல்கிறதா அவர் சொல்கிறாரான்றது வந்து நமக்கு வந்து புரியல. இப்போ அதன்படி பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து அதிகமாக ஓட்டு வாங்குறது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து எஃப்ஜே மேலே எல்லோரும் கோபமாக இருக்கிறாங்க. அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்துட்டு வியானா பின்னால் போனதுனால. ஸோ எஃப்ஜேக்கு வந்து 5 ஓட்டு விழுது. பார்வதி மேலே இன்னமும் குரூப் வந்து காண்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ 4 ஓட்டு விழுது. கமருதீன் மேலே 4 ஓட்டு விழுது. ஸோ இவங்க வந்து அதிகமான ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க நாமினேஷனில். அதுக்கப்புறம் வந்து கமருதீன் அரோரா வந்து பேசுகிறப்போ வந்துட்டு அரோரா தெளிவாக சொல்கிறாங்க, பார்வதிக்கு சப்போர்ட்டாக வந்து கமருதீன் பேசுகிறப்போ, நீ உன் மேலே சாணியை கரைச்சி பார்வதி ஊற்றினா கூட அவள் பின்னால் வந்து நீ போவ அப்படின்ற மாதிரி பேசுகிறப்போ வந்து கமருதீனுக்கு கோபம் வருது. இயலாமை தான் அந்த கோபம். அவருக்கு வந்துட்டு அறியாமை அது சமாளிக்கிறதுக்காக இந்த கேர்ள் கேம் ஆடுறதா வெளியே வந்து கெமி வந்து பேட்டிகளில் சொல்லியிருக்கிறது இந்த நேரம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ சொல்லிவிட்டு அரோரா வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாங்க. அடுத்தது கழுதைக்கிட்ட எங்கே போவோம், குட்டிச்சுவர்கிட்ட போகும். கமருதீன் எங்கே போகிறாருன்னா பார்வதி கிட்ட தான் போகிறாரு. போயிட்டு வந்துட்டு அங்கே வந்து பார்வதி தெளிவாக சொல்கிறாங்க, நீ வந்து ரொம்ப விவரங்கட்ட ஆளாக இருக்கிற, அரோரா பயங்கரமாக ஸ்மார்ட் கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அரோரா அவள் தப்பு தான் பண்ணுறா அப்படின்ற மாதிரி கமருதீன் அங்கே பார்வதி கிட்ட வந்து வழிகிறாரு. இதுக்கு வந்துட்டு ஒரு படத்தில் வந்து சொல்லுவாங்க, இதுக்கு எங்களோட வந்துடுங்க சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த டைலாக் வரும். அந்த டைலாக் தான் இப்போ கமருதீனை பற்றி நினைக்கிறப்போ நமக்கெல்லாம் தோணுதுன்றது நல்லாவே நமக்கு புரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்வதியும் ஆதிரியும் வந்துட்டு பேசுவாங்க. பார்வதிக்கு என்னென்னா வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம். அந்த இடத்துல வந்துட்டு பார்வதி வந்து தெளிவாக வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அரோரா வந்து நாமினேஷனில் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு ஆதிரி வந்துட்டு பாருங்கள், நீங்களாக ப்ளே பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஏன் வந்து ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, இந்த அரோரா விஷயத்தை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டு போட்டோன்னா பார்வதி உண்மையை சொன்னால் பார்வதிக்கு ஆகாது. அந்த இடத்த பேச்சை கட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நல்லா நவுந்துடுறாங்க. அதை நவுந்தோடனே திருப்பி பார்வதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அரோரா கிட்டே போய் பேசுவோம், அரோரா பேசணும் வாங்கன்னு சொல்லி கூடுறாங்க. பேசுகிறப்ப வந்துட்டு அரோரா வந்துட்டு ரொம்ப தெளிவாக பேசிடுறாங்க, நீங்கள் வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, நான் ஃப்ரெண்டாக தான் பழகினேன், அந்த ஆள் என்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக பழகிறப்ப நான் மாட்டேன்னு சொல்ல முடியாது, இது ஒரு கேம் ஷோ, இங்கே வந்துட்டு க்ளோஸ்ட் இதில் இப்படி தான் இருக்க முடியுன்றது தன்னுடைய நிலையை எடுத்து சொன்னதுக்கப்புறம் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு கன்ஃபைன் பண்ணுறதுக்காக நான் வரல, நான் இந்த ட்ரையலை விட்டு விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லுவாங்க. அப்போ அரோரா சொல்லுவாங்க, எதுக்கு நம்ம 2 பேரும் வந்து கமருதீனை உட்கார வச்சு பேசணும் அப்படின்னு சொல்கிறப்போ பார்வதியும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ ஆனால் இன்னும் கமருதீனை அவங்க கூப்பிடலை. அது அநேகமாக நாளைக்கு நடக்கலான்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்டிமன்றம் மாதிரி, கிச்சனில் ஆண்கள் நல்லா செய்கிறாங்களா, பெண்கள் நல்லா செய்கிறாங்களா, க்ளீனிங்கில் ஆண்களா பெண்களா, வாஷ்ரூமில் ஆண்களா பெண்களா, இதுக்கு வந்து ஜட்ஜும் வந்துட்டு ஆண்கள் விஷயத்தில் போட்டியே கிடையாது, கமருதீனை வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. அரோரா போகிறேன்னு சொல்கிறப்போ வந்து வேணாம் அதெல்லாம் கிடையாது, நான் தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சோன்னா, சரி திவ்யா வந்துட்டு டம்மியாக இருக்கிறவங்களாம் எதுக்கு போய் அங்கே போகணும், ஜட்ஜுக்காக போய் எதுக்கு போகணும், பேச்சலராக போகலான்றப்போ வந்து வேணா கோவம் வந்துடுது, என்ன போய் டம்மின்னு சொல்கிற மாதிரி சீனை க்ரியேட் பண்ணுறாங்க. இதனடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு சரி நீயே ஜட்ஜாக போன்னு சொல்கிறப்போ வந்துட்டு விக்ரம் வந்து கேட்குறாரு யார் ஜட்ஜின்னு சொல்கிறப்போ வியானான்னு சொன்னால் விக்ரம் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாரு. எல்லோரும் 2-3 பேர் ஜாயின் பண்ணி போராட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வியானா வந்து ஜட்ஜாக போகிறதுக்கு முன்னால் பெண்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு 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 முடிவு எடுத்துகிட்டு ஒரு ப்ரிஜுடிஸாக அவங்க வந்து போய் போகிறப்போ வந்துட்டு அங்கே வந்து நியாயம் கிடைக்காதுன்னு அவங்க வந்து போராட்டம் பண்ணுவார் விக்ரம. ஸோ அதனால் திருப்பி வந்து வியானாவுக்கு ஒரு வழி இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே செலக்ட் பண்ண அரோராவே ஜட்ஜாக வந்துட்டு அவங்க வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இந்த போட்டியில் வந்து பட்டிமன்றம் போட்டியில் வந்துட்டு கிச்சனில் பெஸ்ட்டு ஆண்கள்ன்ற மாதிரி வந்துட்டு ஜெயிக்கிறாங்க.
கிளீனிங்லேயும் வாஷ்ரூம்லேயும் பெஸ்ட்டாக வேலை செய்கிறது வந்து பெண்கள் ஜெயிக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ஜெயிக்கிறது பெண்கள்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்து வெளியே வருது. இந்த இதில் வந்துட்டு இந்த பட்டிமன்றத்தில் வந்து பேசுகிறப்போ வந்துட்டு என்ன பேசுவாங்கன்றது நம்மளாம் எதிர்பார்த்தது தான். யாருக்கும் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸோ எக்ஸ்போஷரோ கிடையாது. பட் விக்ரம் வந்து ஸ்டாண்டப் காமெடியனாக போய் பல கண்ட்ரீஸில் வந்து ஷோலாம் பண்ணதுனால ஓரளவு வந்து சுமாராக பேசுகிறார். நம்ம நல்லா பேசுனான்னு சொல்ல விரும்பல. பட் அவரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிஜினுக்கு வந்துட்டு ஆண்கள் டீமாக இருக்கிறனால பாராட்ட வேண்டிய கட்டாயம் அவருக்கு. சாண்ட்ராவுக்கு வந்து ஒரு திட்டுற மாதிரி வந்து திட்டி சாண்ட்ராவை பற்றி வந்து பேசுகிறது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ இதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய விஷயம். நாளைய நிகழ்ச்சிகளை நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாங்க.